வேதாக்கு வந்து தொடர்ந்து வந்து ரங்கநாயகி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. வேதாக்கு ஒரு கட்டத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய மூலிகைகளாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து பறிக்கிறதுக்காக வந்து விக்ரம் வந்து போயிட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, ரவுடிஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்க பொருளெல்லாம் வந்து அடித்து துவச்சி ரொம்ப அமக்கலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக லாஸ்ட் மினிட்ல விக்ரம் வராரு. விக்ரம் வந்தோட அவங்களெல்லாம் அடிச்சுட்டு வந்து துரத்தி விட்றாரு. அவ்வளோதான் உங்களுக்குலாம் அப்படி சொல்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு கேட்டோன்னே இதெல்லாம் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்தா கண்டிப்பாக இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியும். எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிப்போர்ட் கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லைங்க நாங்கள் எவ்வளோ பேசி பார்த்தோம், ஆனால் அவங்களுக்கு தான் சாதகமாக எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு விக்ரம் வந்து சொல்கிறாரு. நீ எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்க தெரியுமாப்பா, இங்கே இருக்கிறவங்களெல்லாம் காப்பாற்றிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க விக்ரமோட அத்தை வந்து விக்ரமை பாராட்டுறாங்க. அடுத்து வந்து வேதாக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வேதாக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுறதால வேதா வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. விக்ரம் அவங்கள தாங்கி பிடிக்கிறாரு. அடுத்து வந்து விக்ரம் வந்து வேதாக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லாமையே செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதனால் வந்து ரங்கநாயகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆரம்பத்தில் விக்ரம் எப்படிலாம் பண்ணால் வேதாக்கு எந்த உதவியும் செய்யறதுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான், சரியாகவே செய்யலை, எது கேட்டாலும் அவங்ககிட்ட ஒரு வேலையும் நான் வாங்க வேண்டியதாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே வேதாக்கு ரொம்ப அழகாக செய்கிறான். அவனே எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சிடறான், முன்னாடியே வந்து எல்லாமே எடுத்து வந்து வச்சிடறான். எனக்கு எவ்வளோ நான் பார்க்கும்போது என் மருமகனை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஆமாம் விக்ரம் ரொம்ப மாறிட்டாரு அப்படி சொல்லிட்டு வேதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த சூழலில் வேதாக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சூப்பராக கொடுத்து அவங்களே நல்லபடி வந்து குணப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைம்மா, சீக்கிரமாகவே நீ குழந்தை பெற்றுக்கலாம், உன்னோட கர்ப்பப்பை ரொம்ப நல்லா இருக்குது, இப்போ பாரு நீ ஒன்றுமே இல்லை, நீ போயிட்டு இந்த ஸ்கேன் எடுத்து பாரு, இங்கே ஸ்கேன் வசதி எதுவுமே கிடையாது, நீ எடுத்து பாரு, அப்போ பாரு அந்த டாக்டர் உனக்கு கண்டிப்பாக எல்லாமே க்யூர் ஆகிடுச்சு சொல்லுவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதை கேட்டு வேதாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நிஜமாவேம்மா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்மா உண்மைதான் நான் சொல்கிறது அப்படின்றாங்க. உடனே வந்து ரங்கநாயகி அப்படியே கட்டிப்பிடிச்சு அழறாங்க. வேதா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லைம்மா, இதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருக்கலாம், தாயாகலாம், நீ வந்து எத்தனை குழந்தைங்க வேணாலும் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வேதாக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. ஓடி போயிட்டு விக்ரம் கேட்டு விக்ரம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்றாங்க. என்ன விஷயம்னா நான் க்யூர் ஆகிட்டேனா, இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, நான் சீக்கிரமாகவே அம்மாவாயிடுவேனா அப்படி சொன்னோன்னே விக்ரம் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படியே கேட்டுக்கிட்டு ஆமாம் இப்போ தான் அத்தை சொன்னாங்க, அத்தை சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கும், நீங்கள் எதனா சொல்லுவீங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுப்பா, எங்கள் அம்மாவோட ஆசை நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விக்ரமை வந்து அப்படியே வந்து சுற்றுறாங்க. ஒரு நிமிஷம் இரு வேதா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னோடனே உங்களுக்கு சந்தோஷமாகவே இல்லையா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான், உனக்கு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணதெல்லாம் கரெக்டு தான், நான் கூட நம்புகிறேன் உனக்கு பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகிட்ருக்கோம், ஆனால் ஒரு விஷயம், என்ன விஷயம் அப்படின்றாங்க. சரி நீ தாயாக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏங்க அப்படி சொல்கிறீங்க, ஆமாம் பின்ன என்ன, நான் சொன்னேன்ல உங்ககிட்ட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணது வந்து தன்விக்காக தான், அப்புறம் எப்படி நீ தாயாக முடியும், நீயே சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நான் அம்மாவை ஆக முடியாதான்னு சொல்லிட்டு அழறாங்க. வேதா மனசு உடைஞ்சு அப்படியே உட்காந்துடுறாங்க. உடனே வந்து விக்ரம் வந்து அது வந்து வேதா அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொன்னது நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா, அப்போது நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு எந்த பதிலும் விக்ரம் சொல்லாமல் இருக்காரு. அப்போது நான் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணுமா, நான் குணமான கூட தாயாக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. இதை பார்க்குற விக்ரம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராங்க ரங்கநாயகி. என்னம்மா சந்தோஷமாக இருக்க நேரத்தில் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இல்லை 2 பேருமே சந்தோஷமாக தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே வேதா வந்து அமைதியாக இருக்காங்க. அதை பார்க்க வந்து ரங்கநாயகி வந்து ஏதோ நடந்துருக்குது, இவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இதோட முடியுது.